தமிழ் சினிமாவுல கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயோபிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ட்ரெண்டா வந்துட்டுருக்கு. ஸோ நெறைய படங்கள் வந்து பயோபிக்க வச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதில வந்து முக்கியமா தனுஷ் அவர்கள் வந்து இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த படத்தினுடைய வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில வந்து தனுஷ் அவர்கள் வந்து இளையராஜா வந்து வாழ்க்கை வரலாறா எப்படி வாழ்ந்தாரு அப்படின்ற மாரி விஷயங்கள கத்துக்கிட்டு, ஸோ அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு தனுஷ் அவர்கள். ஸோ அவர் என்னென்ன மாரியான கேரக்டர்லாம் யூஸ் பண்ணாரு, என்னென்ன மாரி வந்து விஷயங்கள அனுபவிச்சார் அப்படின்ற மாரி வந்து தனுஷ் அவர்கள் கேட்டு அறிஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறாராம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து மிக சீக்கிரமாவே ஆரம்பிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து இசைஞானி இளையராஜா, தனுஷ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா 3 பேருமே சேர்ந்து வந்து படத்தினுடைய முதல் பாடல வந்து பாடப் போறதா வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் வந்து படத்தில வைக்க போறாங்களா? இல்ல வந்து படத்தினுடைய எண்ட்ல வைக்க போறாங்களா? இல்ல இந்த படம் வந்து அந்த படம் ப்ரமோஷனுக்காக அந்த பாட்ட யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து இன்னும் சரியா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தினுடைய வெற்றிய வந்து தனுஷ் அவர்கள் எப்படி கொண்டு போறாரு அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.